முன்னொரு காலத்தில் முருகப்பெருமானை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆழ்ந்த பக்தியும் பரிவும் கொண்டு இரு பெண்கள் வாழ்ந்து வந்தனர். ஒருவர் அமிர்தவள்ளி, மற்றொருவர் சுந்தரவள்ளி. அமிர்தவள்ளி உலக இன்பங்களையெல்லாம் விட்டு உணவும் தண்ணீரும் இன்றி பகலும் இரவும் பாராமல் ஒரே நினைவில் ஒரே தியானத்தில் முருகப்பெருமானின் திருவடிகளை நினைத்து முழு மனதுடன் கடும் தவம் செய்தாள். அவள் உள்ளம் முழுவதும் முருகன் என்றே நிரம்பியிருந்தது. மற்றொரு பக்கம் சுந்தரவள்ளி தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஆழ்ந்த பக்தியுடன் பூஜை செய்து முருகனை வணங்கிக் கொண்டிருந்தாள். இவ்வாறு இருவரும் தங்கள் தங்கள் வழிகளில் முருகனை அடைய முயன்று கொண்டிருந்தனர். அமிர்தவள்ளி தவம் செய்த இடத்தில் ஒரு தெய்வீக அமைதி பரவியது. அவள் உள்ளத்தில் ஒரு ஒளி பெருகியது. அதே நேரத்தில் சுந்தரவள்ளி பூஜை செய்த இடத்திலும் அதே தெய்வீக உணர்வு தோன்றியது. அந்த புனிதமான தருணத்தில் அவர்களுக்கு முன் ஒளியின் மத்தியில் முருகப்பெருமான் தெய்வீக காட்சியாக வெளிப்பட்டார். வேல் கையில் ஒளிர அருள் நிறைந்த முகத்துடன் அவரது திருவருள் அந்த இடம் முழுவதும் பரவியது. முருகனின் திவ்ய அழகைக் கண்டு இருவரும் மெய்மறந்து நின்றனர். அப்போது முருகன் பேரருளுடன் அவர்களை நோக்கி அருளினார். இருவரின் தூய பக்தியையும் ஆழ்ந்த அன்பையும் கண்டு முருகன் கருணை பொங்க, அடுத்த பிறவியில் நீங்கள் இருவரும் வேறு வேறு உலகங்களில் பிறப்பீர்கள். நான் உங்களை தேடி வந்து திருமணம் செய்து கொள்வேன். அமிர்தவள்ளி தேவலோகத்தில் இந்திரனின் மகளாக தெய்வானையாக பிறந்தாள். செல்வச் செழிப்புடன் வளர்ந்து அழகும் ஆன்மீகமும் இணைந்த தெய்வீக குணங்களால் நிரம்பிய ஒரு அபூர்வ தெய்வ மகளாக மலர்ந்தாள். அதே நேரத்தில் சுந்தரவள்ளி பூலோகத்தில் ஒரு வேடுவர் குடும்பத்தில் வள்ளியாக பிறந்தாள். காட்டின் மத்தியில் இயற்கையோடு இணைந்து மகிழ்ச்சியுடன் வளர்ந்தாள். முருகனை மனமாற நேசித்து அவர் மீது ஆழ்ந்த காதலை கொண்ட அழகிய இளம்பெண்ணாக மலர்ந்தாள். இதற்கிடையில் அசுரராஜனான சூரபத்மன் தேவலோகத்தை ஆக்கிரமித்து தேவர்களின் அமைதியை சிதைத்து அவர்களை கடுமையாக துன்புறுத்தினான். தேவர்கள் தங்கள் வலிமையை இழந்து அச்சத்திலும் துயரத்திலும் தத்தளித்தனர். தேவலோகம் இருளால் சூழப்பட்டது. அவர்களை காப்பாற்ற சிவபெருமானின் பேரருளால் முருகப்பெருமான் அவதரித்தார். வீரப்போரில் முருகப்பெருமானும் சூரபத்மனும் மிகவும் கடுமையான போரில் ஈடுபட்டனர். இறுதியில் தப்பிக்க முயன்ற சூரபத்மன் ஒரு மரமாக மாறி ஒளிந்தான். முருகன் தனது தெய்வீக வேலால் அந்த அசுரன் மறைந்த மரத்தை இரண்டாக பிளந்தார். அந்த தெய்வீக தருணத்தில் அருள் ஒளி பரவி ஒரு பகுதி முருகனின் வாகனமாகிய மயிலாக மாறி மற்றொரு பகுதி அவரது கொடியின் அடையாளமாக சேவலாக உருமாறியது. அதன்பின் தேவர்களுக்கு காட்சி அளித்து அவர்களுக்கு அருளாசிகளை வழங்கினார். தேவர்களை காப்பாற்றிய முருகனை பார்த்து இந்திரன் பணிவுடன் முன் வந்து, என் மகளான தெய்வானையை உங்களுக்கு மனமாக அளிக்க விரும்புகிறேன் என்று பணிவுடன் வேண்டிக் கேட்டான். அதற்கு முருகன் தனது சம்மதத்தை பேரன்புடன் அருளினார். இவ்வாறு முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் இனிதே நடைபெற்றது. அதன்பின் வள்ளியை திருமணம் செய்ய பூலோகத்திற்கு வந்தார். ஒரு கிழவர் வேடத்தில் வள்ளியின் அருகில் தோன்றினார். மிகவும் பசிக்கிறது என்று கூறி அவளிடம் உணவு கேட்டார். அந்த நேரத்தில் ஒரு மதம் கொண்ட யானை அங்கு தோன்றியது. அந்த யானை வேறு யாரும் இல்லை, முருகனின் அண்ணனான பிள்ளையார். பயத்தில் கலங்கிய வள்ளி அந்த கிழவரிடம் உதவி கேட்டாள். அப்போது முருகன் யானையை நோக்கி திரும்பிச் செல்லுமாறு உத்தரவிட்டார். அந்த யானை பயந்து பின்னால் ஓடி மறைந்தது. வள்ளி அந்த கிழவரை வணங்கி நன்றியை தெரிவித்தாள். அந்த கிழவர் முருகப்பெருமானாக மாறி காட்சி அளித்தார். முருகப்பெருமான் வள்ளியை ஆசீர்வதித்து
அனைவரின் முன்னிலையில் தெய்வங்களின் சாட்சியுடன் வள்ளியையும் திருமணம் செய்து கொண்டார். இவ்வாறு முருகப்பெருமான் தெய்வானையும் வள்ளியையும் திருமணம் செய்து கொண்டு அனைவருக்கும் அருள் வழங்கினார். இது போன்ற தெய்வீக கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு பிடித்த கதைகளை கமெண்ட்ஸ் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை அடுத்த வீடியோக்களாக உங்களிடம் கொண்டு வர முயற்சிப்போம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி.